சித்தி, நான் காலேஜ்க்கு போயிட்டு வந்துடுறேன். போ போ. ம். சொல்லுங்க ராமநாதன் சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் வந்தா சொல்லியிருந்தீங்கல்ல. அதுக்காக தான் ஃபோன் ஒரு பண்ணேன். நிமிஷம். அவ ஒன்னும் என் பொண்ணெல்லாம் கிடையாது. தெரியுமா? அது மூத்த தரத்து பொண்ணு தான். இருந்தாலும் அதுக்கு இப்ப நீங்க தானே அம்மா மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன். சரி விஷயத்துக்கு வருவோம். ஒரு சூப்பர் சம்பந்தம் ஒண்ணு பார்த்துருக்கேம்மா. பேசி முடிச்சிருவோமா? அப்படியா? எந்த மாதிரி சம்பந்தம் பார்த்திருக்கீங்க? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவங்க அந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க. நிலமே 1000 ஏக்கர் இருக்கும். அது இல்லாம கோடிக்கணக்கில் நகை, பணம், பங்களா, காரு இந்த மாதிரி எக்கச்சக்க சொத்து இருக்கு. சரி, பையனை பத்தி சொல்லுங்க. என்னத்தம்மா சொல்றது? இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குமா. அப்படியா? என்ன ப்ராப்ளம்? பையன் கொஞ்சம் புத்தி சுவாதனை இல்லாத மாதிரி இருப்பாம்மா. நல்லாதாம்மா இருந்தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டுருச்சுமா. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து சின்ன குழந்தை மாதிரி புத்தி சரியில்லாத மாதிரி இருக்கான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் யோசிச்சு அப்புறமா சொல்றேன். சரிம்மா. இவர் சொல்றத பார்த்தா பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க போல இருக்கே. பெரிய பங்களா இருக்கான், கார் இருக்கான், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கான். இதோட வேற என்ன வேணும்? எப்படியாவது இவளை கன்வின்ஸ் பண்ணி அந்த மனநல சரியில்லாதவனுக்கு கட்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாத்திக்கலாம். இந்த சம்பந்தத்தை எப்படியாவது வளைச்சி போட்டுடணும், விட்டுறக்கூடாது. சொல்லுங்க மீனாட்சி மேடம். இந்த சம்பந்தம் ஓகே தான், நீங்க பேசி முடிச்சிருங்க. அப்படியா? சந்தோஷமா. நான் ஒன்று பண்ணுறேன். பையனோட அண்ணன் தான் கல்யாண விஷயம் எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவருக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். நீங்கள் பேசிக்கோங்க. அப்படியா? சந்தோஷங்க. சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஹலோ. ஹலோ, நீங்க மீனாட்சி மேடம் தானே? நான் தான் பேசுறேன். கல்யாண விஷயமா பேச சொல்லி தரகர் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. நான் உங்களை நேர்ல பார்த்து இது விஷயமா பேசினா நல்லா இருக்கும். நான் உங்களை மீட் பண்ண வரலாங்களா? அப்படியா? சரி வாங்க. உங்க நம்பருக்கு என் லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க. சரி, வச்சிடுறேங்க. என்னங்க, யாராவது இருக்கீங்களா? இதோ வரேன். யார் நீங்க? நான் மாப்பிள்ளை பையனோட அண்ணங்க. உங்களுக்கு கூட கால் பண்ணியிருந்தேனே. நீங்க தானா? வாங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க.
இந்தாங்க வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. இப்ப சொல்லுங்க. என் தம்பிக்கு தான் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கோம். ம், எங்களுக்கு நிறைய சொத்து பத்துலாம் இருக்கு. ம்ஹும். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் புத்தி மழுங்கின மாதிரி அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கல்யாண விஷயமா பேசும்போது உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு புரோக்கர் தான் சொன்னாரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒரு சம்மந்தம் கூட செட்டே ஆகலங்க. நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா என் தம்பிக்கு உங்களால ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. இந்த வீட்ல நீங்க தான் எல்லா முடிவும் எடுப்பீங்கன்னு புரோக்கர் சொன்னாரு. நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க. நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? உங்க தம்பியை பத்தி கேக்கும்போது எனக்கு கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே உங்க பொண்ணுகிட்டயும் பேசி அவங்க சம்மதம் வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஏன் பொறுப்பு. ம். நீங்க அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நிம்மதியா இருங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணை பார்க்கறதுக்கு நாங்க எப்போ வரலாம்? நாளைக்கு கூட நல்ல நாள் தாங்க. நீங்க நாளைக்கே வாங்க. சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க. உங்க பொண்ணை நீங்க என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா என்னோட தம்பி பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் உங்க பொண்ணும் நீங்களும் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு என்ன பாத்துக்கிட்டா போச்சு. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சரி, நான் நாளைக்கு வரேங்க. சரிங்க. அப்பாடா, சீக்கிரமாவே என் கைக்கு கோடி கணக்குல சொத்து வரப்போகுது. அதை நினைக்கும் போது சந்தோஷம் தாங்க முடியல.